கரெக்டா என் லைஃப்ல ஜாஸ்தி சண்டை போட்டவங்கன்னு சொல்லி எடுத்தாக்கா அந்த லிஸ்ட்ல இவரும் இருப்பாரு. ஏன்னா கட்டி உருண்டோம் சண்டை, செம்ம சண்டை. ஆனா என்னத்துக்குன்னா படத்தோட வெல்ஃபேருக்காக தான். அதனாலதான் எனக்கு வந்து அது அவரும் என் மேல கோச்சிக்கல, இல்ல நானும் அவன் மேல கோச்சிக்கல. இந்த படத்தினுடைய வெல்ஃபேருக்காக அவ்வளோ பெரிய அவ்வளோ சந்தோஷமா ஈச் அண்ட் எவ்ரி டே வந்து ஒரு சின்ன அப்டேட்னா கூட ஃபோன் பண்ணுவாரு, தலைவா இப்படி நடந்துச்சு, ஓகே. அப்புறம் என் சைட்ல என்ன ஒரு ஐடியா இருந்தா, தலைவா இப்படி இருக்குன்னு. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் வந்து இன்ன வரைக்கும் அவ்வளோ சந்தோஷமா மெயின்டைன் ஆனதுக்கு ராஜேஷனோட ஸ்பிரிட் ரொம்ப முக்கியம். ஏன்னா வேற யாராவது இருந்தா அந்த நான் சண்டை போட்டதை வந்து ரொம்ப இவரு பாருங்க, ஆனா அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டாருன்னா, இல்ல அவன் படத்தோட வெல்ஃபேருக்காக தானே சொல்றான் அப்படிங்கறத ரொம்ப சரியான சென்ஸ்ல புரிஞ்சுக்கிட்டதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. இது தொடர்ந்து நாங்க அடுத்தடுத்து வேலை செய்யறதுக்கான பாலமா வந்து இந்த குடும்பஸ்தனும் அமைஞ்சதுங்கிறதுல பெரிய சந்தோஷம். அப்புறம் டைரக்டர் ராம் சாரும் சரி, தேசிங் சாரும் சரி, நாங்க ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கும் போதே வந்து ரஷஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்து எங்கிட்ட வந்து நிறைய சொல்லியிருக்காங்க, இந்த படம் நீங்க பண்ணிருந்த இந்த சீன் நல்லா இருக்கு, அந்த சீன் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி. தொடர்ந்து வந்து ஒரு வேலிடேஷனுக்காக வேலை செய்யும் போது ஒரு வேலிடேஷன் இருக்கணும்ல, யாராவது வந்து தம்பி நல்லா பண்றப்பா அப்படின்னு சொன்னா ஒரு நிறைவோ ஒரு நிம்மதியோ கிடைக்கும்ல, அதை வந்து தொடர்ந்து கொடுத்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்ட் எப்பவுமே என்னுடைய இன்னைக்கு வந்து கனி மேடம் சொன்ன மாதிரி தான், ஒரு சினிமா மேல ஆசைப்பட்ட ஒரு பையன் இப்படி சினிமாவில் அதாவது ஒரு சின்ன பேரை எடுக்கிறதுக்கே வந்து ஒரு பெரிய ஆதரவு தேவை. அந்த சின்ன பேரை எடுக்கிறதுக்காக இவ்வளோ பெரிய ஆதரவு கொடுத்த உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா தொடர்ந்து என்னுடைய எல்லா படங்களுக்கும் சின்ன சின்ன முயற்சியை கூட நீங்க பெருசா பாராட்டி எழுதுனது தான் என்னை வந்து அடுத்த ஏதாவது தொடர்ந்து நல்ல வேலைகளை செய்யறதுக்கு வந்து என்னை ஊக்குவிச்சுட்டே இருக்கு. தேங்க்யூ, என்னைக்குமே ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருப்பேன் அதுக்கு. அண்டு கனி மேம் உங்களுக்கும் ரொம்ப நன்றி, இவ்வளோ அழகா ஹோஸ்ட் பண்ணி கொடுத்ததுக்கு. வந்திருந்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஜனவரி 24 அன்று இந்த படம் திரையரங்குகளில் ரிலீஸ் ஆகுது. நிச்சயமா படம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வணக்கம்.